இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்களை யாரையும் இன்று நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவர்களுடைய ஜெபத்தை கேட்பார். இங்கே சொல்லி இருக்கிறார், தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து. நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர். நேற்று தினத்தினுடைய மகிமை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் வல்லமைக்கு நிகராக யாருமே நிற்க முடியாது. அந்த வல்லமையை நாம் பார்த்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வீடாக இருக்கிற எகிப்தை விட்டவர்கள் வெளியே வருகிறார்கள். எகிப்து மன்னனாய் இருக்கிற பார்வோனுக்கு பல வாதைகளை கர்த்தர் கொடுக்கிறார். கடைசி தலைப்பிள்ளை சங்காரம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வாதை வருகிற அந்த வாதை வந்த அடுத்த நிமிஷமே பார்வோன் ஜனங்களை போக விடுகிறான். ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வருகிற ஜனங்கள் எங்கே வருகிறார்கள்? வனாந்திரமும் செங்கடலுக்கு அருகிலே வந்து விட்டார்கள். அங்கே செங்கடல் இருக்கு, இங்க வனாந்திரம் இருக்கிறது. மத்தியிலே ஜனங்கள் இருக்கிறார்கள். பின்னால பார்க்கிறாங்க, பெரிய பார்வோன் சேனை 600 ரதங்களோடு கூட பார்வோன் அவர்களை பின் தொடர்கிறான். ஆனா கர்த்தர்கிட்ட போய் மோசே கேட்கும் போது, ஏன்ட்ட ஏன் முறையிடுற? கோலை நீட்டி ஜனங்களை போக சொல், செங்கடலை பிளந்து விடு, ஜனங்களை கடல் நடுவாய் போக சொல்லுங்கிறார். மோசே வந்து ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள், நீங்க பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவ்வளவுதான். கோல மோசை நீட்டுறாரு, செங்கடல் 2ஆக பிளக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினால் கடலை பிளந்தார். நாசியின் சுவாசத்தினால் கடலை பிளந்தார். பாருங்க, எவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர் பாருங்க. கடல் 2ஆ பிளக்குதுங்க. எங்கேயாவது நடக்குமா? அந்த செங்கடல் 2ஆய் பிளக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதிநடுவாய் கடந்து போகிறார்கள். 2 பக்கத்திலையும் கடல் அவர்களுக்கு மதிலே போல நிற்கிறதாம், நின்றதாம். இது எங்கேயாவது நடந்திருக்குமா பாருங்க. இந்த விஞ்ஞானியாவது, எந்த விஞ்ஞானியாவதால செய்ய முடியுமா? கடலை 2ஆ பிளந்து அதில் ஒரு பாதையை விஞ்ஞானியால உண்டாக்க முடியுமா? உண்டாக்க முடியும். பாலம் போட முடியும், பிரிட்ஜ் வேணா போடலாம், பாலம் வேணா போடலாம். ஆனா அந்த கடலை அப்படியே பிளந்து 2 பக்கமும் தண்ணீரை அப்படியே மதில் போல நிற்க வைக்க முடியுமா? எந்த சயின்டிஸ்டாலையும் செய்ய முடியாது. ஆனா இங்க ஆண்டவர் செய்கிறார். அதுதான் அவருடைய வல்லமை. அதனுடைய வல்லமை. ஏன் வேதத்தை வாசிக்கிறோம், அவர் கடலின் மேல் நடந்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கடல் மீது நடந்தார். யாராவது இந்த உலகத்துல கடலின் மீது நடந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். முடியாதுங்க. பேதுரு நடந்தாரு, ஆனா அவிசுவாசத்துல மூழ்கிட்டார். ஆனா இயேசு மட்டும் கடைசி வரைக்கும் கடல் மீது நடந்து அந்த படகில் ஏறினார் என்று சொல்லி வேதத்துல சொல்லுங்க. இந்த உலகத்துல யாராலும் செய்ய முடியாத அற்புதங்களை இயேசு செய்து காட்டினார். அதான் அவருடைய வல்லமை. அதான் அவருடைய வல்லமை. வேதத்தினுடைய வல்லமைகளை பார்க்கிறோம், அநேக இடங்களிலே பார்க்கிறோம். யோர்தான் கரைபுரண்டு ஓடி வருகிற அறுப்பு காலத்துல யோர்தான் கரைபுரண்டு ஓடி வருகிறது. ஆசாரியன் கால்கள் யோர்தானிலே படுகிறது. பட்ட மாத்திரத்துல யோர்தான் 2ஆக பிரிந்து போகிறது. இன்னைக்கே நடக்குமா? கரைபுரண்டு ஓடி வருகிற வெள்ளம், கரைபுரண்டு ஓடி வருகிற வெள்ளம் கால் பட்ட நீ 2ஆ பிளந்து நிற்குமா? நிற்காதுங்க. சயின்டிஸ்ட் கால் பட்டா 2ஆ பிளந்து நிற்குமா? இல்ல, முடியாது. செஞ்சு காட்டவும் முடியாது. ஆனால் ஆசாரியருடைய கால்கள் யோர்தானிலே பட்ட மறு மாத்திரம் அந்த தண்ணீர் நின்று போனது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் நின்று போனது. இத்தனை அற்புதமான ஆண்டவர், இத்தனை வல்லமையான ஆண்டவர். அடைய வல்லமைக்கு நிகரா கம்பேர் பண்ணவே முடியாது. அவருக்கு நிகரவர், அவருக்கு நிகர் வேற யாருமே கம்பேர் பண்ண முடியாது. அத்தனை வல்லமை உள்ள ஆண்டவர்.
நிகரற்ற வல்லமை உடையவர், நிகரற்ற வல்லமை உடையவர், ஈடு இணையற்ற வல்லமை உடையவர். ஒரு நொடி போது எல்லாத்தையும் அப்படியே மாற்றிடுவார். ஒரே நொடி, அவ்வளவுதான், எல்லாம் மாறி டோட்டலி சேஞ்ச்டு. என்னுடைய வல்லமை அப்படிப்பட்டது. ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாம் மாறிடும். எப்படி வானமும் பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது? வார்த்தை உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. அதே வார்த்தை தான் சொன்னார், உண்டாக கடவுது, எல்லாம் உண்டாயிற்று. வானம், பூமி, பறவைகள், ஊரும் பிராணிகள், மரம், செடி, கொடிகள் எல்லாம் உண்டாயிற்று. தண்ணீர்ல இருந்து எல்லாம் உண்டாயிற்று. வார்த்தை வல்லமை உள்ள ஒருவர். அவர் சொன்னால் ஏற்பது நடக்கும், அவர் பார்த்தால் ஏற்பது நடக்கும். அடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஒருத்தையும் தொடரான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவ்வளவுதான், உடனே அற்புதம், உடனே அற்புதம். இவ்வளவு வல்லமை உள்ள ஒரு கர்த்தர். அந்த வல்லமையுள்ள கர்த்தர் நாடி வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அந்த கர்த்தர் வல்லமைகளை செய்ய முடியும். ஏன் உங்க வாழ்க்கையில வல்லமையை, அவருடைய வல்லமையை நீங்க உணர்ந்து பார்க்க முடியல? ஏனுடைய வல்லமையை நீங்க பார்க்க முடியவில்லை? ஏன்னா நம்ம சில நேரங்களிலே நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா அந்த ஜெபமானது கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு மனம் இருக்காது, ஒரு முக சிந்தை இருக்காது. நம்முடைய ஜெபம் அப்படியே காத்துல பறந்து போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு மனம் இல்லாத ஜெபம். அதனாலதான் ஆண்டோடைய வல்லமை நீங்க பார்க்க முடியல. ரெண்டாவது, நீங்க நல்ல ஜெபிக்கிறீங்க, நல்ல வேதம் வாசிக்கிறீங்கனால் அவங்க அதை சொன்னாங்க, அந்த காலத்து முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க, அதை செய்யக்கூடாது. இந்த காலத்து இவங்க இப்படி சொல்லி இருக்கிறாங்க, இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, ஏன்னா இதை செஞ்சா இது வந்துரும். என் கிறிஸ்தவர்களாகிய நாமே அதை பார்க்கிறோமே. மட்டன் கொண்டு போனா கறிக்கட்டை கொண்டு போறோம், எதுக்கு? ஏதாவது கூட வந்துரும். ஜபிக்கிற நாம் முருங்கைக்காய் கொண்டு போக கூடாது, எதுக்கு? ஏதாவது வந்துரும். ஜபிக்கிற நாம் எப்படிங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நீங்க வாழ்க்கையில பார்க்க முடியும்? எப்படி கர்த்தருடைய வல்லமையை பார்க்க முடியும்? ஒப்பு கொடுங்க ஆண்டவர். ஆண்டவரே, இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் ஆண்டவர், இதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா தம்முடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய மாறாத வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் விளங்க பண்ணுவீரா. வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணும். அதற்கு எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்க உதவி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.